உலகத் தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். கிட்டத்தட்ட கரூர் சம்பவத்திற்கு பிறகு ஒரு 37 நாளா தமிழக வெற்றி கழகத்தோட நேரடி கள அரசியல் அப்படிங்கிறதே இல்லை. இத நிறைய பேர் குற்றச்சாட்டாவும் கூட வச்சிருந்தாங்க. அந்த குற்றச்சாட்டும் உண்மைதான். ஏன்னா கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் அவர்கள் நேரில் சந்திக்காமல் வேற பணியிலேயே ஈடுபட முடியாத அளவுக்கு மன உளைச்சல் அப்படிங்கிறது இருந்துச்சு. பட் ஆனா இதையே எல்லாரும் ஒரு ட்ரோலா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அவர் வெளியில வர மாட்டாருப்பா அப்படின்னு. இன்னைக்கும் அவர் வெளியில வரல. ஆனா அவரோட கட்சி பசங்க வந்து ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ நான் பேசுற நேரத்துல கோவை மாணவி கூட்டு பாலியல் வல்லுறவை கண்டிச்சு திமுக அரசையும் கண்டிச்சு கோவை மாவட்ட தமிழக வெற்றி கழகம் சார்பா கோவை வட்டாட்சியர் அலுவலகம் முன்னாடி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது நடக்குது. செம்ம கூட்டம். யாருக்கும் 200-300 கொடுத்து கூட்டிட்டு வரல. யாருக்கும் பிரியாணி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வரல. யாருக்கும் முன்கூட்டியே நோட்டீஸ் அச்சடிச்சு கொடுத்து இத்தனாம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டம் எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாடா ஏஸ்ல செலவுக்கு பணம் கொடுத்து ஆள் கூட்டிட்டு வரல. சும்மா இன்னைக்கு அறிவிச்சு அப்படிங்கிறதுக்குள்ள அவ்வளவு பேர் திரண்டு இருக்காங்க. எல்லாருமே இளைஞர்கள். இத பார்த்து திமுக வாந்தி பேதியா ஓடிக்கிட்டு இருக்குதான் திமுக ஆபீஸ் எல்லாத்துலயுமே. நானா நினைச்சா கூட்டத்தை கூட்டுறானுங்க. நம்ம இங்க இருந்து 200 குவார்டரு கோழி பிரியாணின்னு சொல்லிட்டு கூட்டினாலும் கூட்டம் வர மாட்டேங்குது. இவங்களுக்கு மட்டும் எங்க இருந்துடா கூட்டம் வராங்க? இந்த திமுக கரகாட்ட கோஷ்டி தற்கூரி தற்கூரி தற்கூரின்னு இவங்கள தானே பேசிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு எந்த விதமான பணமோ பிரியாணியோ கோட்டரோ இல்லாம மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னோடனே முன்னாடி வந்து நிக்கிறான் பாரு இளைஞர்கள் இளைஞர்கள். இவர்களை பார்த்து தாண்டாப்பா நீங்க தற்கூரின்னு சொன்னீங்க. இங்க போராட்டம் பண்றவன் பாரு இவன் எல்லாம் தமிழக வெற்றி கழகம். ஆனா அந்த மாணவி பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்ட இடத்துல ஒருத்தன் பிளாக்ல சரக்கு ஓட்டிட்டு இருந்தான் பாரு, அவனை பிடிச்சிங்கன்னா எந்த கட்சிக்காரன்னு உங்களுக்கே தெரியும். நான் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, இவனை தற்கூரிங்கிறீங்களே, நீங்க தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டத்துல போய் இருக்கிற ஒரு 100 பேரை பிடிச்சீங்கன்னா 90 பேர் டிகிரி முடிச்சிருப்பான். நீ திமுக கூட்டத்துல போய் 100 பேரை பிடிச்சின்னா 90 பேரு பாரு வச்சு நடத்துறவன், பஞ்சாயத்து பண்றவன், பரோட்டாவுக்கு பாக்ஸிங் போடுறவன், கடப்பாக்கள் திருடுறவன், ஞானசேகரன் மாதிரி பொம்பளைங்களை துரத்திக்கிட்டு சுத்துறவன், இப்படி தேவையில்லாத வேலைகள் நாட்டுக்கு நாசம் பண்ணக்கூடிய வேலைகளை செய்யறவன் தான் 100க்கு 90 ரூபாய் கிடப்பான். அத்திபூத்தாறு போல அதுலயும் நல்லவர்கள் இருப்பாங்க. அதனால நம்ம ஒட்டுமொத்தமா குறை சொல்லிட முடியாது. ஆனா இந்த லட்சணத்துல நீங்க அடுத்தவங்களை தற்கூரின்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு ஆளா வந்து நின்று குரல் கொடுக்கிறான். உண்மையிலேயே இது கள அரசியல் ரீதியான ஒரு வரவேற்கத்தக்க மாற்றம். இங்க விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை விடல, தலைமை செய்யல. தலைமை ஆஃப்டர் ரெக்கார்டா கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க இதுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு. ஆனா சாதாரண ஒரு கோவை மாவட்ட செயலாளர் இதுக்கு முன்னாடி அவர் எம்எல்ஏவாவோ எம்பியாவோ அமைச்சராவோ இருந்தது கிடையாது. ஆனா கூப்பிட்ட உடனே இன்னைக்கு இத்தனாயிரம் பேர் செத்த நேரத்துல கூடுறா. ரொம்ப அற்புதமா அந்த ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது இப்ப நடந்துட்டு இருக்கு. எந்த விதமான அசம்பாவிதம் அப்படிங்கிறதும் கிடையாது. இல்ல அவனுங்க அங்க தாவனானுங்க இங்க தாவனானுங்க, இவனுங்க கூட்டம் கூண்டானுங்க, ஒரு கட்டுப்பாடற்ற கூட்டம், இதனாலதான் கரூர்ல இப்படி நடந்துச்சுன்னு பேசின வாயில எல்லாத்துலயுமே இன்னைக்கு எண்ணத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப சரியா ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது நடக்குது. இதுக்கு உண்மையிலேயே பாராட்டுகள் கள அரசியல் ரீதியான. சரி, இந்த மாணவி விவகாரம் அப்படிங்கிறதோட இந்த ஆர்ப்பாட்டம் நின்றுமா அப்படின்னா இது தமிழகம் முழுக்க நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இந்த திமுக ஆட்சியில மாணவ மாணவிகள் பாதிக்கப்படுறது, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடக்கிறது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப சாதாரணமாயி போச்சு. அந்த அளவுக்கு போதை வஸ்துக்கள் அப்படிங்கிறது புழக்கம். 5 வயசு பிள்ளையும் கெடுக்கிறானுங்க, 80 வயசு கிளவியவும் கெடுக்கிறானுங்க. இதுல திருவண்ணாமலையில காவல்துறையினரே ரேப் பண்ணிருக்காங்க. இந்த கொடுமையெல்லாம் இங்க நடக்கும்போது இதை கண்டிச்சு அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? இது நீங்க திமுக ஐடிவிங்களை கேட்டீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ராத்திரி அங்க என்ன வேலைன்னு அவங்கள்ட்ட எல்லாத்துக்குமே அழுத்தமா ஒரு விஷயத்த சொல்லுவோம். அங்க போனது சுய பாதுகாப்பை அவரவர்கள் உறுதி செய்யணும் தான். ஆனா வெக்கமே இல்லாம மொத்தமா முட்டு கொடுக்கறதுக்காக விட்டு மேலேயே பழிய தூக்கி போடுறீங்கன்னா நீங்க எவ்வளவு கேடு கட்டவர்கள். இந்த இந்திய குடிமகனா இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த இடத்துக்கும் எந்த நேரத்திற்கும் போவதற்கு எல்லா தனி மனிதருக்கும் உரிமை இருக்கடா வெண்ணைகளா. அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசான உங்களோட கடமைகளா நொன்னைகளா அப்படின்லாம் அவங்களுக்கு நாம பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா பேசும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா சமூக வலைதளத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அவளுக்கு என்ன ராத்திரல அங்க வேலை. சரிடாப்பா, ஏதோ தப்பு ஏதோ தெரியாம போயிட்டாங்க, அதுக்கு சம்பவமும் நடந்து போச்சு, காவல்துறை விசாரணை அப்படிங்கறது நடத்திக்கிட்டு இருக்குது. இந்த இடத்துல காவல்துறை ஓரளவுக்கு சரியா துரிதமா வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு தான் நாமளே கூட பாராட்டிக்கிட்டு இருக்கோம். கோவை காவல்துறையினர் ரொம்ப துரிதமா செயல்பட்டு இருக்காங்க, குற்றவாளிகளை பிடிச்சிருக்காங்க.
இது மாதிரி மக்களும் சரி பெண்களும் சரி பாதுகாப்பு இல்லாத இடங்களுக்கு கொஞ்சம் நாம கவனமா போகணும் அப்படிங்கிற அறிவுரையுமே எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். ஆனா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இங்கே இருந்து மத்திய பிரதேசத்துல ஒரு பிரச்சனைனா பேசுவீங்க, உத்தரப்பிரதேசத்துல ஒரு பிரச்சனைனா பேசுவீங்க, பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்துல எங்கேயாவது ஏதாவது ஒரு பிரச்சனைனா பெண்ணிய பாதுகாப்புன்னு வானத்துக்கும் பூமிக்குமா குதிக்கக்கூடிய உடன்பிறப்புகள் இப்ப அவ ஏன் அங்க போனா, இவன் ஏன் இங்க போனா? அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துல ராத்திரி 8:30 மணிக்கு மேல அவளுக்கு என்ன அங்க வேலை? சரி ரைட்டு. இந்த மாணவி விவகாரத்துல ராத்திரி 11 மணிக்கு மேல இங்க என்ன வேலை? சரிடா மசுருங்களா, உங்களுக்கு எல்லாம் பட்ட பகல்லே புந்து ஒரு 80 வயசு கிளவியே பட்ட பகல்லே ரேப் பண்ணிருக்கானே, அதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ண போறீங்க? திமுகவுக்கு முட்டு கொடுக்கறதுக்காக நீங்க அடுத்தவங்க மேல பழிய போட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்னு பாக்குறீங்க பாத்தீங்களா? உங்களை எல்லாம் கலட்டிக்கிட்டு அடிக்கிற மாதிரி தான் இந்த ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. இதே விவரம் அதிமுக ஆட்சியில நடந்திருந்தா இன்னைக்கு கனிமொழி கருப்பு புடையை கட்டிக்கிட்டு கையில மெழுகுவர்த்தியை தூக்கிக்கிட்டு கை விளக்கேந்திய காரிகை மாரி கை மெழுகுவர்த்தி ஏந்திய தாரிகை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி இருப்பாங்களா, கிளம்பி இருக்க மாட்டாங்களா? இந்த இளவயது விதவைகள் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு ஒப்பாரி வச்சாங்களே கனிமொழி, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? இன்னைக்கு இளவயது பெண்களே விதவை ஆகிறதே இல்லை. ஏன்னா 30 வயசு 25 வயசுக்குள்ளேயே அவன் போலீஸ் இறக்க குடிச்சிட்டு செத்து போறான். அவன் எங்க கல்யாணம் பண்றது, அப்புறம் அவன் விதவை ஆக்குறது அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு. அது மட்டும் இல்லாம திருமணமான பெண்கள் விதவை ஆகிறாங்கிற பிரச்சனையை தாண்டி இன்னைக்கு காலேஜுக்கு போக முடியல, காலேஜ் கேம்பஸ்குள்ளே வந்து ரேப் பண்றான். ஒரு கல்லூரி மாணவி தன்னோட சக நண்பரோட பேசிட்டு இருக்க முடியல, காரை உடைச்சு அருவாளால வெட்டி அவனுக்கு பட்ட பகல்ல அருவாளை தூக்கிட்டு அங்க போகணும், நம்ம செஞ்சா நம்ம தப்பிச்சுக்கலாங்கிற தைரியம் எங்க இருந்து வருது? திருவண்ணாமலையில ரேப் செய்யப்பட்ட 2 காவலர்கள் கொடுத்த தைரியம் தானே. அஜித் மாதிரி அப்பாவையெல்லாம் போட்டு அடிச்சு கொள்றீங்க. அதே மாதிரி சாதாரணமா பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு சின்ன தப்பு செய்யறவங்க ஸ்டேஷனுக்கு போனா வலிக்கு விழுறான், குண்டா சுழுது, மீடியாவில பேசினா கேஸ் போடப்படுது. பட் இந்த மாதிரி குற்ற பின்னணி உள்ள இந்த 3 பேரையும் சிபிஐ, இந்த உளவுத்துறை, தமிழக உளவுத்துறையோ சிஐடியோ கண்காணிச்சுக்கிட்டு இருந்திருந்தா இந்த விவரங்கள் அப்படிங்கிறது நடந்திருக்காது. ஆனா இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர்கள் மேல ஏற்கனவே கொலை வழக்கு இருக்கு, ராபரி கேஸ் இருக்கு, ஆனா கோர்ட்டுக்கு அவங்க சரியா ஆஜராகிறாங்க, அதனால பெருசா பாதிப்பு அவங்கள வந்து கண்காணிக்க தேவையில்லாம இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அவன் கோர்ட்டுக்கு ஆஜரே ஆனாலும் கூட ஒரு குற்ற பின்னணி உள்ளவன், கோர்ட் வாரண்ட் போடுற வரைக்கும் அவனை கண்காணிக்காமையா விட்டுருப்பீங்க? அப்படியா போயிட்டு இருக்கு உளவுத்துறை அப்படிங்கிற கேள்வி இங்க இருக்கா இல்லையா? இதை எல்லாத்தையும் கண்டிச்சு இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. திடீர்னு இவ்வளவு கூட்டம் இவங்களால எப்படி கூட்ட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு தான் வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு திமுகவினர் கதற தொடங்கி இருக்காங்க. விஜய் வெளியே வரமாட்டார், பனையூர் பண்ணையார் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்த வாய்கள் இன்னைக்கு கதற தொடங்கி இருக்கு. விஜய் அவர்களுடைய ஆட்டம் அப்படிங்கிறது இதுக்கு மேல நேரடியா அரசியல் களத்துல இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா நீதிமன்ற அனுமதியோட மறுபடியும் தன்னோட அடுத்த சுற்று பிரச்சார பயணத்திற்கு விஜய் அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார். அதோட முன்னோட்டமா தான் கட்சியை சார்ந்த இளைஞர்களை கொண்ட ஒரு படை அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. அதாவது இந்த காவல்துறையினர் வந்து நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க, திமுக போலீஸ், நம்ம கூட்டத்தை நாமளே ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் கட்சியை சேர்ந்த இளைஞர்களுக்கே சிறப்பு பயிற்சி அப்படிங்கிறது ஓய்வு பெற்ற காவல் அதிகாரிகளை வச்சு கொடுக்கப்படுது. கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்தணும், கூட்டத்துல ஒரு பிரச்சனைனா எப்படி, ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா அவரை எப்படி நாம ரெக்கவர் பண்ணி வெளியே எடுத்துக்கிட்டு போகணும், இந்த மாதிரியான இந்த கிரவுட் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் நன்கு தெரிந்த அதிகாரிகள் மூலமா பயிற்சி அப்படிங்கிறதும் கொடுக்கப்பட்டுக்கிட்டு வருது. விஜய் அடுத்த ஆட்டத்துக்கு ரெடி ஆயிட்டார். ஆடுற ஆட்டத்துல அலறதுக்கு அறிவாலயமும் தயாராயிட்டு இருக்கு. தொடர்ந்து பேசுவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.